அறிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் உரிமைகளை காக்க நடவடிக்கை மேற்கொள்க தமிழக அரசுக்கு வைகோ கோரிக்கை. மழைநீர் தேங்கும் இடங்களில் மோட்டார்கள் படகுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவு. நேரடி ஆய்வுக்கு தயாரா? தடுப்பூசி குறித்து அவதூறு பரப்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சவால். சத்தீஸ்கரில் என்கவுண்டரில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. AK-47 துப்பாக்கி வெடிபொருட்களும் பறிமுதல். மகாராஷ்டிராவில் 50,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஜக்தம்பா மாதா கோவிலில் முரசு கொட்டி வழிபாடு. ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு விரைந்து தீர்வு காண அமைச்சர்கள் தாமு அன்பரசன், சி.வி. கணேசன், டி.ஆர்.பி. ராஜா ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கடந்த 25 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா, தாமு அன்பரசன், சி.வி. கணேசன் ஆகியோர் இணைந்து இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் அமைச்சர்கள் தலையிட்டு இதற்கு தீர்வு காணுமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை தமிழ்நாடு தொழிலாளர் துறை உடனடியாக பதிவு செய்து சான்றிதழ் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வைகோ எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், காஞ்சிபுரத்தில் உள்ள சாம்சங் இந்தியா நிறுவனத்தில் சுமார் 1800க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் இந்நிறுவனத்தில் CIDU சங்கம் ஒன்றை தொடங்குவதற்கு தொழிலாளர்கள் முடிவு செய்ததாகவும், அதற்கு சாம்சங் இந்தியா நிர்வாகம் அனுமதி அளிக்கவில்லை எனவும், இதை எதிர்த்து தொழிலாளர்கள் போராடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் நடந்து வரும் போராட்டத்தால் சாம்சங் இந்தியா நிறுவனத்தில் சுமார் 60% அளவுக்கு மட்டுமே உற்பத்தி நடைபெற்று வருவதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக் நிறுவன தொழிலாளர்கள் 4வது வாரமாக வேலைநிறுத்தம் செய்து வருவதாகவும், 1500 தொழிலாளர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த வேலைநிறுத்தம் முடிவு காண வேண்டுமெனில் தமிழக அரசு மேலும் கூடுதல் தலையீடு செய்து தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். தொழிலாளர் துறை அமைச்சர், துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு 5 முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளதாகவும், ஆனால் உடன்பாடு எதுவும் காணப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சாம்சங் இந்தியா நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கி தொழிற்சங்கம் முன் வைத்திருக்கும் கோரிக்கைகள் மீது பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர்களின் முக்கிய கோரிக்கையான சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை தமிழ்நாடு தொழிலாளர் துறை உடனடியாக பதிவு செய்து சான்றிதழ் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்கள், அதிகாரிகள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களுக்கும் நியமிக்கப்பட்ட IAS அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு மண்டலம் வாரியாக மழைநீர் வடிகால் பணிகளின் நிலை குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் விளக்கம் அளித்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கடந்த ஆண்டு பெய்த அதிக கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை நினைவில் வைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசு அதிகாரிகள் எப்போதும் மக்களுடன் துணை நிற்கின்றனர் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவுரை வழங்கியுள்ளார். தடுப்பூசி இல்லை என எந்த குழந்தை எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னது என தெரியவில்லை என எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார்.
சென்னை அடையாறு நகர்ப்புற சமுதாய நல மையத்தில் சட்டப்பேரவையில் அறிவித்த குழந்தை நலத்திட்டங்களின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு இந்த குழந்தை நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா, மண்டல குழு தலைவர் துரைராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக ஆரம்பகால குழந்தை வளர்ச்சிக்கான பெற்றோர் பயன்பாட்டு செயலியையும், பிறப்புற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகளை கண்டறிய முழுமையான உடற்பரிசோதனையை கருவுற்ற பெண்களுக்கு மேற்கொள்ளும் அடையாள அட்டையையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், தடுப்பூசி உடனடியாக அனுப்ப வேண்டும் என 3 முறை ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் 3,26,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த தடுப்பூசி எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசு வழங்குவதுதான். ஒரு 13 வகையான தடுப்பூசிகளை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு தான் வழங்கி கொண்டிருக்கிறது. கடந்த இப்போ ஏற்கனவே நமக்கு வந்திருக்கிற தடுப்பூசி என்பது ஒரு 5 லட்சம் தடுப்பூசி கையிருப்பில் இருந்தது. தடுப்பூசி காலியாக ஒரு 3 கடிதங்கள் டிபிஎச்சிடமிருந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. தடுப்பூசி இருப்பு குறைந்து வருகிறது, எனவே டிபிடி தடுப்பூசிகளை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று 22/7/24, 2/9/24, 18/9/24 3 கடிதங்களை ஒன்றிய அரசுக்கு தொடர்ச்சியாக அனுப்பியிருக்கிறோம். தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். திரு எடப்பாடியை போல யாரோ எழுதி கொடுத்து நேற்று இரவு திடீரென்று ஞானோதயம் வந்து அவர் சொன்னது மாதிரி இல்லை, தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நாராயண்பூர் தண்டேவாடா எல்லை பகுதியில் உள்ள மாத் என்ற இடத்தில் நக்சல்கள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின்படி அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கனமழைக்கு நடுவே பாதுகாப்பு படையினர் மற்றும் நக்சல்கள் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இந்த மோதலில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பஸ்தர் சர ஐஜி சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் கொல்லப்பட்ட நக்சல்களிடம் இருந்து AK-47 உள்பட பல்வேறு துப்பாக்கிகளும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடத்தப்பட்ட ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய விசாரட்ஸ் ஏவுகணை சோதனை பொக்ரானில் நடைபெற்றது. தரையில் இருந்து விண்ணை நோக்கி சீறி பாய்ந்த ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை வெற்றிகரமாக அடைந்ததாக TRTO தெரிவித்துள்ளது. இதையொட்டி TRTO அதிகாரிகள் மற்றும் ராணுவத்துக்கு பாராட்டு தெரிவித்த ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், வான்வழி அச்சுறுத்தலுக்கு எதிராக தீரத்துடன் போரிட ராணுவத்துக்கு இந்த ஏவுகணை கூடுதல் பலம் சேர்க்கும் என தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். வாசிம், மும்பை மற்றும் தானேயில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காகவும் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் பிரதமர் மோடி மகாராஷ்டிரா சென்றடைந்தார். அப்போது வாஷிமின் போகாரா தேவியில் உள்ள ஜெகதம்பா மாதா கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபட்டார். பின்னர் முரசு கொட்டி உற்சாகம் அடைந்த பிரதமர் மோடி பஞ்சாரா இன மக்களின் பாரம்பரிய நடனத்தையும் கண்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து சந்த் சேவலால் மகாராஜ் மற்றும் சந்த் ராம்ராவ் மகாராஜ் ஆகியோரின் சமாதிகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு வாஷிமில் பஞ்சாரா விராசத் அருங்காட்சியகத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 56,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அதில் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் 6 இடையேயான மெட்ரோ ரயில் சேவையும் அடங்கும். இந்நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் ஜாமீன் மனுவை சிறப்பு நீதிமன்றம் 2வது முறையாக தள்ளுபடி செய்தது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனத்தில் 24 கோடியே 50 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் மீண்டும் ஜாமீன் கோரி 5 பேர் மனு தாக்கல் செய்தனர்.
அப்போது தேவநாதன் மீது தினமும் புகார்கள் வந்து கொண்டே இருப்பதாகவும் விசாரணை இன்னும் நிறைவடையாததால் ஜாமீன் வழங்க கூடாது எனவும் போலீஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் திண்டுக்கல், தேனி, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் அக்டோபர் 6ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அக்டோபர் 6ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மின்சாரம் தொடர்பான பொதுமக்களின் புகார்கள் மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரடி ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் இயங்கி வரும் மின் நுகர்வோர் சேவை மையமான மின்னகத்தில் பதிவான மின்சாரம் தொடர்பான பொதுமக்களின் புகார்கள் மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து நேரடி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தொடர்ச்சியாக மின்தடங்கள் ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான காரணத்தை கண்டறிந்து உடனுக்குடன் சரி செய்யுமாறும், பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும், தடையில்லா சீரான மின்சாரம் தொடர்ந்து கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தினார். புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட அதிநவீன 10 தீயணைப்பு வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் தீயணைப்பு துறைக்கு 5 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பில் 10 அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இதனை தீயணைப்பு துறைக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த புதிய தீயணைப்பு வாகனங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹோ, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள தீயணைப்பு அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. நாகையில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் சென்ற கார் கோவில் மதில் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் அவர் நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருப்பூண்டி அருகே காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மேல் மோதாமல் இருக்க ஓட்டுநர் காரை திருப்பிய போது அவரது கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த கோவில் மதில் சுவற்றில் மோதி கார் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் OS மணியன் மற்றும் கார் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தமிழ்நாடு, இலங்கை அரசு மற்றும் மீனவர்களின் பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து அதன் மூலம் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் காலம் காலமாக எந்தெந்த பகுதிகளில் மீன்பிடித்து வந்தார்களோ அதே பகுதியில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிப்பதுதான் சரியானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் பகுதிகளில் மீன் பிடித்ததற்காக தமிழக மீனவர்களை சிங்கள அரசு கைது செய்வதையும் சிறையில் அடைப்பதையும் இந்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தண்டம் விதிக்கப்பட்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டும் இலங்கை சிறைகளில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களை அவர்களின் படகுகளுடன் விடுவிக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள், இலங்கை மீனவர்கள், தமிழ்நாடு அரசு, இலங்கை அரசு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுகளுக்கு ஏற்பாடு செய்து அதன் மூலம் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்
வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மதுபான கடை வளாகத்தில் மது அருந்து கொண்டிருந்த போதே விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் காமராஜர் சிலை அருகில் உள்ள அரசு மதுபான கடை வளாகத்தில் சின்ன காங்கேயனூர் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மது அருந்தி கொண்டிருந்த போதே மூச்சு திணறி உயிரிழந்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் ஆறுமுகத்தின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில் புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு 25க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சோளிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதியில் இருந்து 25க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பெருமாயர் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் தணிக்கை அலுவலர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் தணிக்கை அலுவலர்களாக பணிபுரிந்து வந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஆனிமோல் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் ஆகிய 2 நண்பர்களுடன் இருசக்கர வாகனங்களில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள வரதபாளையம் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா செல்ல பெருவாயல் அருகே சென்றுள்ளனர். அப்போது பெருவாயல் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஈச்சர் லாரியில் பின்பக்கமாக மோதியதில் 2 படுகாயம் அடைந்துள்ளனர். அங்கு இருந்தவர்கள் அவர்களை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து கவரப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 10,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான நபர்களை தேர்வு செய்தனர். இந்த முகாமில் கலந்து கொண்டு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பணிக்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வழங்கினார். திருப்பூர் அருகே நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து வந்த போலி பெண் டாக்டர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே புதுப்பாளையம் வீர காமாட்சி அம்மன் கோவில் தெருவில் குடியிருந்து வருபவர் சுகுணா. ஓய்வு பெற்ற கிராம சுகாதார செவிலியரான இவர் தனது வீட்டில் ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளிப்பதாக சுகாதாரத்துறைக்கு புகார் வந்துள்ளது. இதனை அடுத்து அங்கு சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது வீட்டில் தனியறை அமைத்து நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து வந்ததோடு காலாவதியான மருந்துகள், ஊசிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் கண்ணன் மகாராஜன் முன்னிலையில் சுகுணாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் உரிய கல்வி தகுதி இல்லாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்ததை ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் உரிய ஆதாரங்களுடன் அவர் மீது புகார் அளித்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தான்தோன்றிமலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கரூர் மாவட்டம் மற்றும் அருகில் உள்ள பிற மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மக்கள் கூட்டம் அதிகளவு இருந்ததால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடும் வெயில் காரணமாக அனல் தகித்து பொதுமக்கள் மிக அவதிப்பட்டு வந்த நிலையில் 3வது நாளாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது.
இதனால் ஏரி, குளம், கிணறு உள்ளிட்ட நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, அடுக்கப்பாறை, சத்வாச்சாரி, பெருமுகை உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. தொடர்ந்து காட்பாடியில் பெய்த 1 மணி நேர கனமழையால் சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் நிரம்பி கழிவு நீருடன் மழை கலந்து வெளியேறியதால் சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் நடக்கவே அச்சப்பட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஒன்றியம் மாடப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள திரு சீனிவாச பெருமாள் கோவிலில் வருடம் ஒரு முறை புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் மிகவும் பிரசித்தி பெற்ற புனிதம் வாய்ந்த கிழமைகளாக பொதுமக்கள் பாரம்பரியமாக கொண்டாடி வருகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் மூக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிமூல வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு ஆதிமூல வெங்கட்ரமண சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், விபூதி, தேன் போன்ற உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் சாலையில் செல்லப்பா என்பவர் வீட்டில் உள்ள மரத்தில் அரிய வகை ஆந்தை ஒன்று அமர்ந்து இருந்ததை கண்ட செல்லப்பா காட்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் தீயணைப்பு நிலைய அலுவலர் முருகேசன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து மரத்தில் இருந்த அரிய வகை ஆந்தை பத்திரமாக மீட்டு கிறிஸ்டியான்பேட்டை காப்பு காட்டில் விடப்பட்டது. மேலும் இந்த ஆந்தையை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வியப்புடன் கண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் அருகே கருவாழக்கரை கிராமத்தில் மகாசதா சிவபீடம் வளாகத்தில் அஷ்டாத சபுஜ மகாலட்சுமி துர்காதேவி கோவில் அமைந்துள்ளது. 18 கைகளுடன் துர்காதேவி அருள் பாலிக்கும் இக்கோவிலில் நவராத்திரியையொட்டி சதசண்டி ஹோமம் தொடங்கியது. நவராத்திரியின் 2ஆம் நாளான இன்று இங்கு திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாசரிய சுவாமிகள் ஹோமத்தில் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். ராணிப்பேட்டை பாலாற்றின் கரையருகே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அந்த மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான காளை மாடு மேய்ச்சலின் போது பாழடைந்த 15 அடி ஆழம் கொண்ட கழிவு நீர் தொட்டியில் விழுந்து உள்ளது. காளை மாடு அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் உடனடியாக வந்து பார்த்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி காளை மாட்டை உயிருடன் மீட்டனர். மீட்டுக் கொடுத்த தீயணைப்பு துறையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். பல்லடம் அருகே தடை செய்யப்பட்ட குட்காவை விற்பனை செய்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த 400 கிலோ குட்கா மூட்டையை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலை அடுத்து சித்தம்பலம் பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்ட போது சாந்தி கார்டன் பகுதியில் ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக குட்கா பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பல்லடம் சேடப்பாளையத்தை சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து கர்நாடகாவில் இருந்து குட்காவை வாங்கி வந்து இங்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து 400 கிலோ குட்கா மற்றும் சொகுசு காரை பறிமுதல் செய்த பல்லடம் காவல்துறையினர் பிரேம்குமாரை கைது செய்தனர். மதுரையை சேர்ந்த தீவிர ரஜினி ரசிகரான கார்த்திக் வேட்டையன் கொழு வைத்து அசத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தனியார் திருமண தகவல் மையம் நடத்தி வரும் கார்த்திக் திருமண தகவல் மையம் நடத்தி வந்தாலும் நடிகர் ரஜினிகாந்தின் தீவிர பக்தராக இருந்து வருகிறார். தனது அறைக்குள் அபூர்வ ராகங்கள் முதல் ஜெயிலர் வரை நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களின் புகைப்படங்கள் அனைத்தையும் சுவர் முழுவதும் ஒட்டி வைத்து திரும்பும் திசையெல்லாம் ரஜினிகாந்த் முகம் தெரியும் அளவிற்கு கோவிலை வடிவமைத்துள்ளார். கோவிலை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும்
சிறப்பு பூஜைகள் செய்து ரஜினிகாந்தை வழிபட்டு வருகிறார். இந்நிலையில் ரஜினிகாந்த் நடிப்பில் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி வெளிவரும் வேட்டையின் படத்தை நினைவு கூறும் விதமாக வேட்டையின் குழு வைத்து அசத்தியுள்ளார் கார்த்திக். நார்மலா கோயில்ல பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு சாமி சிலைகள், தசவாரம், கல்யாண செட் அந்த மாதிரி வைப்பாங்க. இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கோயில்னால தலைவர் நடிச்ச படத்தை வைக்கலாம்னு முடிவு எடுத்துருந்தோம். தலைவர் நடிச்ச அபூர்வராங்கள் ஆரம்பிச்சு கூலி வரையான எல்லா படங்களையுமே ஸ்டில்ஸ் கட் பண்ணி அதே என்னது கொலுவா பண்ணியிருக்கோம். இந்த கொலு வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் தலைவர் வந்து நீண்ட ஆயுளோட 100 வருஷத்துக்கு மேல சந்தோஷம் வாழணுன்றதான் எங்களுடைய முதல் காரணம். இந்த கொலுல கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா நார்மலா பிளெக்ஸ்லயும் ஸ்டில் இருக்கு, போட்டோலயும் ஸ்டில் போட்டிருக்கோம், அப்புறம் ஸ்டிக்கர்லையும் போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவா பிளெக்ஸ் அடிச்சிங்கன்னா 2க்கு 2 4க்குன்னா ஈஸியா பண்ணிடுவாங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு அடிக்கு கீழே பண்ணாலும் 3/4 அடி 1 அடி பண்ணாலும் அந்த ஸ்டில் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. இந்த ஒர்க்கை பண்றதுங்களுக்கு ஒரு 45 நாள் டைம் எடுத்தோம். அந்த கட்டரை வச்சு கட்டுமா லைட்டா கையிலையும் போட்டு ரொம்ப கடினமான ஒர்க்கு தான். இருந்தாலும் தலைவருக்காக இதை வித்தியாசமா பண்ணணுன்றக்காண்டி இந்த ஒர்க்கை நாங்க பண்ணியிருக்கோம். இந்த கொலுல இன்னொரு சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா களிமண்லயே செஞ்சிருக்கிறோம் படையப்பா சிலைய. அப்புறம் இன்னொரு சிலை சிவாஜி இது பாத்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்லயும் இருக்கும். இந்த கொலுவோட மிகப்பெரிய என்னது ஒரு காரணம் எதுக்கு அப்படின்னா நம்ம இதுல ஒரு 2 தீம் சொல்றோம். ஒன்று விவசாயத்தை காக்கணும், விவசாய நிலங்கள் ஃபுல்லா அழிக்கப்பட்டிருக்கு, அதனால விவசாயத்தை காக்கணும். அதுக்கப்புறம் எம்மதமும் சம்மதம், நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி சந்தோஷமா இருக்கணும். இதுதான் இந்த கொலு வச்சதுக்கான மிகப்பெரிய பர்பஸ். தூத்துக்குடியில் நடைபெற உள்ள 3வது நெய்தல் கலை திருவிழா முன்னேற்பாட்டு பணிகளை கனிமொழி எம்பி நேரில் ஆய்வு செய்தார். தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் கனிமொழி எம்பி முன்னெடுப்பில் தூத்துக்குடி சங்கரப்பேரி சாலை பிரிவில் உள்ள திடலில் அக்டோபர் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 3வது நெய்தல் கலை திருவிழா தொடங்க உள்ளது. அதற்காக நடைபெற்று வரும் முன்னேற்பாட்டு பணிகளை கனிமொழி எம்பி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட அதிநவீன 10 தீயணைப்பு வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் தீயணைப்பு துறைக்கு 5 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பில் 10 அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இதனை தீயணைப்பு துறைக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த புதிய தீயணைப்பு வாகனங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள தீயணைப்பு அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அணு ஆயுதங்கள் உட்பட தன்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி தென்கொரியாவை தடம் தெரியாமல் அழித்து விடுவேன் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மிரட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியாவின் பியோங்யாங்கின் மேற்கில் உள்ள சிறப்பு படைகளின் ராணுவ பயிற்சி தளத்தை அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அரசு ஊடகத்திடம் பேசிய அவர், தென்கொரியாவை தூண்டிவிட்டு ஆயுத படைகளை அத்துமீறி பயன்படுத்த முயன்றால் அணு ஆயுதங்கள் உட்பட தன்னிடம் உள்ள அனைத்து சக்திகளையும் வடகொரியா தயக்கமின்றி பயன்படுத்தும் என தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் உரிமைகளை காக்க நடவடிக்கை மேற்கொள்க தமிழக அரசுக்கு வைகோ கோரிக்கை. மழைநீர் தேங்கும் இடங்களில் மோட்டார்கள், படகுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவு. நேரடி ஆய்வுக்கு தயாரா? தடுப்பூசி குறித்து அவதூறு பரப்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால். சத்தீஸ்கரில் என்கவுண்டரில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை. AK-47 துப்பாக்கி, வெடிபொருட்களும் பறிமுதல். மகாராஷ்டிராவில் 50,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஜக்தம்பா மாதா கோவிலில் முரசு கொட்டி வழிபாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.